வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 21. 2 நாட்கள் கழித்து தன் அருகில் இருந்தவனிடம், சஞ்சு, அம்மா ஏதாவது கேட்டாங்களா என மெல்லமாக விசாரித்தாள் சஞ்சனா. என்றபடி அவள் கையை எடுத்து தன் விரல்களை கொண்டு அவளின் உள்ளங்கையில் மிருதுவாக கோடு இழுத்தவாறே, இல்லையே என்று தோள்களை குலுக்கினான். என்ன பண்ற, எனக்கு கூசுது என்றவள் கையை உருவ முயல தன் விரல்களோடு அவளுடையதை அழுத்த பிடித்தபடி நிமிர்ந்து பெண்ணின் முகம் பார்த்தான் சஞ்சய். எதனாலும் ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிக்கோ சஞ்சு, சும்மா அப்செட் ஆகக்கூடாது. அவனின் மொழியில் மெல்ல முகம் வாடியவள் என தலை அசைக்க, அதுக்குள்ள ஃபியூஸ் போற பத்தியா என்று கண்ணிடத்துடன் முறைத்தான். என சோர்வாக பார்வையை திருப்பியவளை பக்கத்தில் இழுத்து மென்மையாக அவளின் கன்னத்தில் அவன் உதடுகளை உரச தேகம் சிலிர்த்து விழிகளை மூடிக்கொண்டாள் பெண். டோன்ட் டெம்ப்ட் மீ சஞ்சு. மயக்கத்துடன் அவள் முனைகிய நிமிடம் ஆடவனின் இதழ்கள் ரகசிய சிரிப்பில் மலர்ந்து தன்னுடைய அதரங்களை நோக்கி மெதுவாக ஊர்ந்து வருவதை உணர்ந்து வேகமாக சுதாரித்தவள் அவசரமாக அவனை நெருக்கி அணைத்து கழுத்தோடு கட்டி கொண்டாள். எதுக்கு இப்படி அரெஸ்ட் பண்ற? நான் எங்க அரெஸ்ட் பண்ண, உன்னை ஆசையா கட்டி பிடிச்சிருக்கேன், அவ்வளவுதான் என்றாள் கள்ளச்சிரிப்புடன். வாலு என அவளின் நெகில் கிள்ளி துள்ளி விழ வைத்தவன் அவள் திரும்பவும் சுதாரிக்கும் முன் பட்டென்று குனிந்து இருவரின் இதழ்களையும் ஒன்றாக பூட்டிக் கொண்டான். அவன் பிடரி முடியை விரல்களில் இறுக்கி, சஞ்சு என கிறங்கியவள் வேகத்தோடு தன் உதடுகளை பிரித்து அவனுடைய தோளில் புதைந்து தன் உணர்வுகளை மறைத்துக் கொண்டாள். இப்படியே எதை யோசிக்காம என்ன மட்டும் நினைச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னால அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கா? நிமிர்ந்து சிறிது பயத்துடனே கேட்பவளின் நெற்றியில் முட்டியவன், 200% இருக்கு என்று அழுத்தமாக உரைத்தான். ஓ என தெளிந்தவள் அவனை மலர்ச்சியுடன் இறுக அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தாள். ஓகே, கிளம்பலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் என்று கெஞ்சி அவனை மேலும் இறுக்கிக் கொள்பவளின் முதுகை சிரிப்புடன் வருடி கொடுத்தான் சஞ்சய். இப்ப போலாம் விலகி புன்னகையுடன் கூறுபவளின் கன்னத்தை செல்லமாக கிள்ளியவன், குட் கேர்ள் என்று விட்டு காரை எடுத்தான். வீட்டினுள் வருபவனை, சஞ்சய் என்று அவசரமாக அழைத்து சிதம்பரம் நிறுத்த, ஆம்பா என் அருகில் வந்தவன் பிரணவியின் குழந்தையை பார்த்து தள்ளியே நின்றான். பேபி இருக்கானே, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடவா? சரிப்பா என்றவரை தொடர்ந்து, சாப்பிட்டு தானடா வந்த என கூர்மையாக கேட்டாள் சாரதா. அன்னையிடம் ஒரு கேலி சிரிப்பை உதிர்த்தவன், ஆமாமா என்று விட்டு நில்லாமல் அறைக்கு சென்று விட்டான். அவர் சோர்வாக தளர்ந்து அமர மனைவியின் கரத்தை தேர்தலாக தட்டி கொடுத்தார் சிதம்பரம். வாசுவும் பிரணவியும் இவ்விஷயத்தில் தங்கள் கருத்துக்களையோ ஆலோசனையோ எதுவும் கூறாமல் மௌனமாக விலகித்தான் இருந்தனர். சொல்லுங்கப்பா என்று வந்து பக்கத்தில் அமர்பவனின் கரத்தை இறுக பற்றி கொண்டவர், நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து உள்ளூர் போட்ட ஜாதகம் ஒண்ணு வந்திருக்கடா என்றார் மெல்லமாக. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், எதுவும் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அன்னைக்கு மாதிரி சும்மா சொல்றீங்களா, இல்ல நிஜமாவே வந்திருக்கா என்று நிதானமாக விசாரித்தாள். இல்ல, நிஜமாதான், விசாரிச்சு வர ரொம்ப நல்ல இடமா தெரியுது. ஓ என்றவன், சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று அவரிடம் கேள்வி எழுப்பினான். இப்படி கேட்டா என்னடா அர்த்தம்? இன்னும் 2 நாள்ல பொண்ணு பார்க்க போக ரெடியாரு. சாரதா அழுத்தமாக உரைக்க பழைய சஞ்சையாக பொங்கி எழாமல் லேசாக சிரித்து கொண்டான் அவன். ஓகே, அந்த பொண்ணுகிட்டயே நான் வேற ஒருத்திய விரும்புறேன், உன்னை கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டம் இல்லைன்னு நேரா சொல்லிடவா? சஞ்சய் என்று சாரதா அதட்ட, என்னடா பேசுற நீ என்று வாசுவும் அதிருப்தியாக கண்டித்தார். எனக்கு புரியல மாமா, என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். இந்த ஜென்மத்துல அவ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி, விட்டு தர மாட்டேன்னு உறுதியா சொன்ன பின்னாடி இப்படியெல்லாம் சிக்கலை எழுத்து விட பார்த்தா நான் என்னதான் செய்யறது? உங்களால ஏத்துக்க முடியற வரைக்கும் வெயிட் பண்றோம், இல்ல காலம் முழுக்க இப்படியேதான் மாறாம இருப்போம்னு நீங்க சொன்னா அதுக்கும் நாங்க ரெடி தான்.
இப்ப மாதிரியே ஒரு டீசன்ட் ரிலேஷன்ஷிப்ல திருப்தியா விலகி இருந்துட்டு போறோம் என்று தோள்களை குலுக்கினான். சாரதாவுக்கு ஒருபுறம் ஆவேசம், மறுபுறம் அழுகை என உள்ளிருந்து போட்டி போட்டுக்கொண்டு பொங்கி வெளிவர கீழுதட்டை அழுத்த கடித்து தன் உணர்வுகளை அடக்க முயன்றார். மா என சஞ்சய் வேகமாக எழுந்து அவரிடம் வந்து ஆறுதலாக தோளணிக்க முயல, போடா என்று ரோஷமாக அவனை தள்ளிவிட்டவரின் விழிகளில் இருந்து கண்ணீர் அணை உடைந்தது. பிரணவையும் சட்டென்று அத்தையை நெருக்கி, நீ அப்செட் ஆகாத அத்தை, எதுனாலும் பாத்துக்கலாம் விடு என்று அவர் கண்ணீரை துடைத்து விட்டாள். என்னத்த பாப்ப நீ, உன் அத்தா என்ன சொன்னான்னு கேட்டல, இவன் இப்படியே ஒத்தையில நிக்கவான்னு ஆசைப்படுற என்று ஏக்கமாக தழுதழுத்தார் சாரதா. இல்லதான், அவனுக்கும் உன்னை வருத்தி பார்க்கணும்னு ஆசை கிடையாது அத்த. அவளை பாக்கற வர உங்க எல்லாருடைய இஷ்டத்துக்கு தானே விட்டுருந்தான். என்னவோ பார்த்ததும் விழுந்துட்டான், இப்ப விலக முடியாம தவிக்கிறான். நாமளும் கொஞ்சம் அவனுக்காக கன்சிடர் பண்ணலாமே. எப்படி பாப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏதோ தொழில் விஷயத்துல முரண்டுட்டு நின்னா, போனா போகுதுன்னு விட்டாச்சு. இது இவன் வாழ்க்கை இல்லையா? கொஞ்சம் பிசகுனாலும் மொத்தமா பாதிக்கப்பட போறது அவன் தானே. என்னால ஏத்துக்கவே முடியலடி என்று பரிதவித்தார். சரி, நான் உனக்கு கேட்கட்டா? எங்கேயும் நடக்காததுல இப்ப சஞ்சனாவை பத்தி முன்னாடியே தெரிஞ்சதால அவளை ஏத்துக்கவே முடியாதுன்னு இவ்வளவு அப்போஸ் பண்ற நீ. அப்படி இல்லாம பொண்ணு நல்லவன் நினைச்சு கல்யாணம் செஞ்சு அழைச்சிட்டு வந்த சில வீடுகள்ல மாமியார் மாமனார புருஷனை மதிக்காம சண்டை போடுறவங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. அது மாதிரி சூழ்நிலை நம்மளால என்ன செய்ய முடியும்? விதியை ஏத்துக்கிட்டு வாழ்க்கைய அடுத்த நகர்த்த தானே பார்ப்போம். அப்படி நினைச்சு இவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பாருங்களேன். பிரணவியின் சொற்களில் பெரியவர்களின் முகம் சிந்தனையில் குழம்ப சஞ்சயின் மனதிலோ பெரும் உற்சாகம் குமிழியிட்டது. பிறர் அறியாமல் அவளின் கரத்தை அழுத்தி தன் மகிழ்ச்சியை அவன் வெளிப்படுத்த அவளோ அலடலாக உதட்டலை சுழித்துக் கொண்டாள். நீ சொல்றது சரிதாமோ, ஆனா இது தெரிஞ்சே நம்ம கண்ணை திறந்துட்டு கிணத்துல குதிக்கிறதுக்கு சமமா இருக்காதா என்று இன்னமும் ஏற்க முடியாமல் திணறலுடன் கேட்டார் சாரதா. அப்படி இல்ல அத்த என்று பெண் தொடங்கும் நேரம் சிதம்பரம் வேகமாக இடையிட்டார். இருடா கண்ணு, நான் பேசிக்கிறேன் என்றவர். சாரதா, ஒன்னு செய்யலாம். அந்த பொண்ணு கிட்ட ஒரு தடவை நேர்ல பேசி பார்த்தா நல்ல தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க மச்சான் என்று தன் மைத்துனரிடம் வினவினார். சரிதான் மாமா, பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. கணவனும் சகோதரனும் ஒருமித்து தங்கள் கருத்தை சொல்ல அவளிடம் நேரடியாக பேசுவதா என முரட்டினார் சாரதா. அதெல்லாம் எதுக்கு? அவள் நம்மளை மதிச்சு பேசுவாளோ என்னவோ, எனக்கு சரியா படல. மா என பல்லை கடித்தவன், எப்ப பாரு அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருப்பியா என்று கடுப்புடன் கேட்டான். அவரோ, நீ பேசாதரா, உன்னாலதான் எங்களுக்கு இத்தனை மண்டை இடி என்று எரிச்சலுடன் சண்டையிட்டார். சஞ்சயின் முகம் கோபத்தில் சிவக்க வேகமாக எழுந்து தனது அறைக்கு செல்ல முயன்றான். அவன் கையை பிடித்தெழுத்து, இங்க பாரத்தான், நமக்கு ஒண்ணு வேணும்னா பொறுமையா இருக்கணும், இப்படி எல்லாம் பொங்கி எழுந்து ஓடக்கூடாது என்று அறிவுறுத்தினாள் பிரணவி. ஏய், நீ வேற, கைய விடுறீ என்று உதறியவனின் தோளிலே பலமாக ஒன்று வைத்து முறைத்தவள். அமைதியா உட்காரணி என்று அதோடு பிடித்து சோஃபாவிலும் தள்ளிவிட்டாள். அம்மோ என்று வாசு கண்டிக்க, உங்க தங்கச்சி பையனை ஒண்ணு செய்யலப்பானா என்று அவரிடம் திரும்பி கடைகடுத்தாள் அவள். பாப்பா, நீ டென்ஷன் ஆமா உட்கார முதல்ல என்று அவளை அமைதிப்படுத்திய சிதம்பரம் மனைவியிடம் திரும்பி, எதுக்கும் திரும்பிட்டு நிக்கிறதுல தீர்வு கிடைச்சிடாது சாரதா. வெறும் முயற்சி செய்யறதுல ஒன்னும் முடிவாயிட போறதில்ல, கொஞ்சம் பொறுமையா இரு என்றார் அழுத்தமாக. அவர் மௌனமாக இருக்க, அந்த பொண்ணுக்கு எப்ப வசதிப்படுதோ அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வா சஞ்சய் என்று அடுத்து மகனிடம் கூறினார். ஓகேப்பா என்ற ஆனந்தத்துடன் சம்மதித்தான் அவன். மாமா என்று வேகமாக தன் பின்னால் வரும் தங்கை மகனை திரும்பி பார்த்த வாசுதேவன், என்னடா என்று விசாரித்தார். இந்த வீட்டுல ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. எதுக்குடா என்றார் அடுத்த கேள்வியாக. வெறும் கேள்வியா கேட்காதீங்க, பதில சொல்லுங்க என்றான் மருமகன் முறைப்படு. சிரித்தவர், உன் ஆளை வீட்டுக்கு அழிச்சிட்டு வர்றதுக்கு தானே இப்படி கேட்டுட்டு நிக்கிற என்று அவன் தோளை தட்டினார். தெரியுதுல, சட்டன் பாருங்க. தனது கைபேசியில் நாட்களை ஆராய்ந்தவர், புதன்கிழமை நல்லா இருக்கா என்று நிமிர்ந்து அவனை பார்த்தார். என தலையசைத்தவன், ஓகே மாமா என்று அவரை கட்டி அணைத்து விட்டு நகர முயன்றான். டே
என அவசரமாக அவனை தடுத்தவர், பொண்ணை பத்தி நல்லா தெளிவா உறுதியா தானே இருக்க, நல்ல குணம் உள்ளவளா இருந்துட்டா போதுண்டா, எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்ல என்றார் கவலையாக. மெல்ல முறுவளித்தவன், உங்க மாப்பிளைய நம்புங்க மாமா, அப்படி ஒண்ணு எதுலயும் ஏமாந்து சிக்கிட மாட்டேன் என்று கண் சிமிட்டினான். என்னவோ அப்பா அம்மாவுக்கு ஒருத்தலா இருந்தாலும் வாசப்படி உன்னோட வாழ்க்கை அமையணும்னு தான் நான் விரும்புறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பெருமூச்சுடன் சொல்பவரின் கரம் பற்றி அழுத்தியவன், அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம வீட்டுல அம்மாவோட இடத்த அவ நல்லபடியா ரீப்ளேஸ் பண்றாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க என்று உறுதியளித்தான். இது போதுண்டா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்றவரிடம் மேலும் சில விஷயங்களை தெளிவுபடுத்திவிட்டு தனது அறைக்கு சென்றான் சஞ்சய். மறுநாள் பெண்ணிடம் அவன் விஷயத்தை பகிர்ந்து கொள்ள அவள் பெரிதும் அரண்டு போனாள். என்னங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை மீட் பண்ணி பேசணுமா? சஞ்சய் விளையாடாத என பதற்றமானாள். ஏய், பி சீரியஸ். இப்பதான் ஒரு வழியா அவங்களை கன்வின்ஸ் செஞ்சு நேர்ல மீட் பண்ண ஒத்துக்க வச்சிருக்கேன். இதை எப்படியாவது நமக்கு ஃபேவரா மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். அவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காதே என்றாள் தவிப்புடன். பிடிக்க வைப்போம். பேசி பழகாத வரைக்கும் எப்படி வேணா அவங்க கற்பனை இருக்கலாம். உங்ககிட்ட பேசின பின்னாடி கண்டிப்பா இறங்கி வருவாங்கன்னு எனக்கு தோணுது. தெரியலையே என கவலையுடன் மொழித்தவள், எனக்கு என்னமோ பயமாதான் இருக்கு என்று அவன் முழங்கையை கட்டிக்கொண்டு தோல் சாய்ந்தாள். பார்த்துக்கலாண்டா, நீ ஒன்னும் அவங்கள தனியா மீட் பண்ண போறதில்ல, உன் கூடவே தான் நான் இருக்க போறேன். அப்படியே இவ்வளவு டென்ஷன்? என்னோட சொதப்பல் எதனாலையும் ஒன்னு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப வரியா இருக்கு சஞ்சு என்று கண்கள் கலங்க அவன் முகம் பார்த்தாள். அப்படி விட்டுவிடா என்ன லூசு என அவள் நெற்றியில் முட்டி மெல்லைய முத்தம் ஒன்றை பதித்தான். உன்னோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு என்ன நீ ரொம்பவே அடிக்ட் பண்ற என்று சினுங்கினாள் அவள். ஆஹா, அதுல அவ்வளவு வருத்தமா உனக்கு? பின்ன இல்லையா, உன்னை தாண்டி எதையுமே யோசிக்க விடாம எந்த நேரமும் உன்னையே நினைச்சிட்டு இருக்க வைக்கிறியே, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பொய்யாய் சீந்தபவளின் சொல்லில் கல்மிஷமாக செத்தவன், அப்போ என்ன மறக்க வைக்கிற அளவுக்கு ஏதாவது சம்பவம் பண்ணிடலாமா? அப்கோர்ஸ், உன்னையும் இந்த உலகத்தையும் கூட மறக்க வைக்கிறேன் என்றான் கிசுகிசுப்பாக. வர வர நீ ரொம்ப அடல் சொல்லி பேசுற, உததான் கொடுக்க போற என்றவன் தன் கை வளைவில் இருந்தவளை மேலும் இருக்க, விளையாட்டு போது சஞ்சு, வெனஸ்டே வீட்டுக்கு வரணும்னா ட்ரெஸ் கோட் என்ன பிளான் பண்ணட்டும்? சாரி எல்லாம் ரொம்ப வேடா தெரியும்ல. அப்கோர்ஸ், உன் நேச்சரை பொய்யா காமிக்கிற எதுவும் வேணாம். இனி நம்ம வீட்டுல தான் வந்து வாழ போற அப்படிங்கும் போது அங்க உன்னை பத்தின எந்த விஷயமும் போலியும் வெளியே வரக்கூடாது. அப்பா அம்மா மாமான்னு எல்லாரும் உன்கிட்ட தெரிகிற உண்மைத்தன்மையில மொத்தமா விழுந்து உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஓகே பண்ணணும். அப்போ சுடிதார்? நோ டியர், சிம்பிளா ஜீன்ஸ் குர்த்தி பிளான் பண்ணிக்கோ, அதுவே பெட்டர் லுக் கொடுக்கும் என்று அவள் குழப்பத்தை முடித்து வைத்தான் சஞ்சய். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.